ஃபாஸ்ட்லி அண்ட் குயிக்லி இமிடியேட்லி. நம்மளாச்சும் போயிடலாம் ஃப்ரெண்ட்ல இருந்தா. அவர் ஒரு வாய்ஸ் உங்களுக்காக ஸ்பெஷல் என்னன்னு விளக்கம் சொல்லிடுங்க. அவர் பண்றபடி நீங்க பண்ணலாம். ஈஸியா உங்களுக்கு எப்படி ஒரு மிமிக்ரி செய்வது செஞ்சுக்காரு. ஓகே. உங்க பேரு ப்ரோ? அது ஸ்ரீதர். ஸ்ரீகாந்த். ஸ்ரீதர்ன்றீங்க, சிரிக்க மாட்டேங்கிறீங்களே. அப்படி பண்ணா சரி. பெரிய அவரோட எங்களுக்கு மைக் வாங்கிக்கீங்க. கையெல்லாம் அப்புறம் கொடுக்கலாம். மைக் வாங்கிக்கீங்க. இந்த சுண்டு சொல்றீங்க. ஓகே. கை நிறைய அடிப்பாரு போல. இப்போ வாமிட் பண்ணும்போது பிரகாஷ் ராஜ் வாய்ஸ் வரும். நீங்க ஒரு தடவை பண்ணி காட்டுங்க. இல்ல அதான் இருங்க ஒரு நிமிஷம். வாமிட் பண்ணுவீங்களா நீங்க? இனிமே பண்ணணும்னு நினைக்கிறேன். இனிமேதான். ஏன் அப்படி? இல்ல காமெடிக்கு அப்புறம் வருது. இல்லங்க இதுக்கு முன்னால அது மாதிரி பண்ணிருக்கீங்களான்னு கேக்குறேன். பண்ணிருக்கீங்க. எப்போலாம் வாமிட் பண்ணுவீங்க? பிடிக்காததுன்னா சாப்பிட்டா பிடிக்காது. சரி எங்களை வாமிட் பண்ணி காட்டுங்க. நல்லா. இதுவே 10 அடி தூரம் தள்ளி வாமிட் பண்ணீங்க வைங்க. பிரகாஷ் ராஜ் வாய்ஸ். அப்படியா? அதுல 10 அடி தூரம் தள்ளி இருங்க. நீங்க போக கூடாது ப்ரோ. இங்க இருந்தே சும்மா அப்படி ஒரு இதுல எடுங்க. அதே சவுண்ட் தான் இங்க இருக்குமோ பண்ணீங்க. 10 அடி தூரம் தள்ளி எடுக்கிறீங்க. நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி நான் பண்ணுவேன். சரி நான் சொல்ற பண்றீங்களா? என் கூட சேர்ந்து பண்ணுங்க. நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து கீழே ஒருத்தர் வாமிட் பண்ற மாதிரி தெரியுங்களா? அதனால கொஞ்சம் ரத்த வாந்தி எடுக்க போறீங்க இப்போ. சேர்ந்தே பண்ணுங்க. நீங்க பின்னாடி வந்தீங்களா? நான் வந்தேன். நான் எப்போ வாய்ஸ் எடுக்கணும் அப்ப எடுங்க. ஓடி செல்லும். எனக்கு என்னமோ உங்களோட பேர் நல்லா பண்ற மாதிரி. அதனால நீங்க அவர் சொல்லி சொன்னீங்களா? அவர் ஃபர்ஸ்ட் கையை தூக்கிட்டு வரும்போது ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டா தான் இருப்பான்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால நீங்க நிறுத்திக்கிறது எவ்வளவு நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆமா தம்பி தெரியாம கூப்பிட்டேன்ப்பா. பக்கத்துல பார்க்கலாம் தான் வந்தவங்கள பார்த்துட்டேன். இனிமேல் அந்த என்ன வராதுல? அதுலயே பொருள் இருக்கு. ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி. நல்ல மிமிக்ரி ஆர்டிஸ்ட். சரி ஓகே ஐயா ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி டல்லா இருந்தோம். நீங்க வந்து ரைட்டாங்க. ஓகே. வேற எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு வந்து இனிமேல் வந்து டிஜிட்டல் தான் இருக்கும். நான் வந்து முத எப்படி 240 வாரம் தொடர்ச்சியா பேசுறீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு காரணம் விகடனில் வர்ற புத்தகத்தை திருப்பினோடனே முதல்ல நகைச்சுவை எங்க இருக்குன்னு நான் தேடுவேன். இப்ப நகைச்சுவை துணுக்கு. ஆமா டிஜிட்டல் இல்லாத காலத்துல எனக்கு பெரிய ஒரு உறுதுணையா இருந்தது விகடனுடைய லிவினே. அதான் தொடர்ச்சியா பேசுறது ஒரு காரணம். அதுல இன்னைக்கு விருது கொடுக்க வந்திருக்கல பெரிய ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அம்மா எது பேசுறீங்களா? அண்ணே அதான் இந்த விகடன் டிஜிட்டல் விருதுகள் அப்படின்றத டிஜிட்டல் பத்தி நீங்க சொல்லிட்டீங்க. இப்போ நீங்க இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் யூடியூப்ல கண்டென்ட்லாம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கிரியேட்டர் யாருண்ணே? 2 பேருக்கும் யாருடைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? நம்மதுல இந்த படம் மட்டும்லாம் கொஞ்சம் பேசுவாங்க இல்லையா? உங்க ஆசைப்பாங்களே. நான் டைலாக்கா பேசிட்டு அதை சீனா பண்ணிருப்பாங்க. அதை நான் சார் இப்படிலாம் இருப்பா அப்படின்னு ரசிச்சு பணமட்ட டீம். சூப்பர். அப்புறம் ஒரு அவரா பேசுவார். ராமு அவன் வந்தா சோமு இவன் சிரிச்சுட்டே இருங்க. அதுக்கு நிறைய நாங்க 2 பேருமே சேர்ந்து வச்சிருக்கோம். சேர்ந்து